பத்மமலரின் அனுபவ சாரல் இதில் நனைந்து மகிழ்வோம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம் மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். அந்த மந்திரத்தால் ஒளியேற்றிய சில மாந்தர்தம் அனுபவ சுரங்கம் உங்கள் உள்ளம் தேடி இந்த வெள்ளம் பாயும் அற்புத தருணம், அற்புத தருணம், அற்புத தருணம். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் அறிவு. இந்த அண்ணா நகரில் திருமணமானதுலேருந்து ஒரு 48 வருஷங்களாக நான் இங்கே வச்சிட்ருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி படித்து டிகிரி வாங்கியிருக்கேன். ஆனால் ஹோம் மேக்கராக தான் இருந்துகிட்ருக்கேன். இப்போது இந்த ராஜயோக தியான பயிற்சியில் வந்து நான் ஒரு 32 வருஷமாக ஈடுபட்டிருக்கேன். இப்போ இந்த சென்டர், இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயன்றது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தான் இருக்குது. ஆனால் பல வருஷங்களாக எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் என் பக்கத்து வீட்டு அம்மா தான் என்னை வந்து துணைக்காக கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு அவங்க துணைக்கு கூப்பிட்டதே எனக்கு ஒரு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிடுச்சு. இங்கே வந்த முதல் நாளே இங்கே சொல்லி கொடுத்த பாடம், அந்த 7 நாள் பயிற்சி எல்லாமே வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சதாக அமைஞ்சிடுச்சு. இப்போது இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் நான் இங்கே வந்தேன். 1991ஆம் ஆண்டு. அப்போ எனக்கும் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் கொண்டு வர்றதுக்கு இந்த நாள் வந்து அமைஞ்சிடுச்சு. இப்போ முதல் நாளே அந்த பாடமெல்லாம் கேட்ட பிறகு இப்போ வாழ்க்கையில் இருண்டு இருந்த வாழ்க்கையில் ஒளி வந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துடுச்சு, ஒரு பிரகாசம் வந்துடுச்சு. இப்போது என்ன நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், ரொட்டீனாக வந்து தினம் எழுந்துக்கிறது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது, அப்புறம் வீட்டு வேலைகள் செய்கிறது, அப்படியே தான் தினமும் செய்துட்டு இருந்தோம். ஒரே மாதிரியாக மோனோட்டனஸாக அதை செய்துட்டு இருந்தோம். அப்புறம் வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது சில சமயம் போர் கூட அடிக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் நம்ம யார், நம்ம படைத்த இறைவன் யார், இந்த உலக நாடகன்றது எப்படி நடக்குது, அதை பற்றியெல்லாம் விளக்கமாக இங்கே ஒரு கதை போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுத்தாங்க. அது கேட்க 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 ரொம்ப ஆர்வமாக இங்கே வந்து கேட்டே ஆகணும் அப்படின்றதுல டெய்லி தவறாமல் வந்து கற்றுக்கிட்டதுனால இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதும் ஒரு உந்துதல் வந்துடுச்சு. ஏதாவது நம்ம செய்யணும், இது மாதிரி எல்லாரையுமாலையும் ஒரே ரொட்டீன் வேலையை செஞ்சுட்டு இருந்தால் அதனால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த மாதிரிலாம் வந்து எண்ணங்கள் மாறிடுச்சு. அப்புறம் தினமும் நம்ம செய்துட்டு இருந்த வேலையே வந்து மணிக்கணக்காக செஞ்சுட்டு இருந்தோம், வேறு எதுக்குமே போகல. ஆனால் இங்கே வந்த பிறகு இப்போ குடும்பத்தினுடைய வேலை, அப்புறம் சென்டரில் நம்ம தினமும் வந்து வகுப்பு கேட்குறோம், என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்குறோம். அப்புறம் வந்து ஏதாவது சேவையில நம்ம ஈடுபடுறோம். அப்புறம் சில சகயோகங்களும் செய்கிறோம். அதெல்லாம் வந்து பேலன்ஸும் வந்துடுச்சு. இப்போ முக்கியமாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு அதுவும் வந்துடுச்சு. அப்போது நம்ம நேரன்றது வீணாகாமல் ரொம்ப பயன்படுற மாதிரி, அதாவது உபயோகரமாக செய்யக்கூடியதாக அமைஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகம்னு இதை சொல்கிறோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி. இப்போ இங்கே வர எல்லாருமே வந்து இதனுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இறை மாணவர்கள்னு அழைக்கப்படுறோம். ஏன்னா இங்கே சொல்லித்தர்றது ஒரு ஆன்மீக படிப்பு. இதை வந்து நம்ம எங்குமே கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு புதிய ஞானம். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. நீங்கள் எல்லாருமும் கேட்டு அதனால் நிறைய பயனை அடையணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம டாக்டருக்கு படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், வக்கீல் படிக்கிறோன்னா ஒரு டிகிரி கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த படிப்பில் இது ரொம்ப மேலான படிப்பு இது. இந்த படிப்பில் நம்ம வந்து மனிதனிலிருந்து தேவதையாக போகிறோம் அப்படின்ற அந்த டிகிரி, அந்த லட்சியத்தோடு தான் இங்கே படிக்கிறோம், ஒரு குறிக்கோளோடு தான் படிக்கிறோம். இப்போது தேவதைகளே நம்ம கோவிலில் போய் வழிபட்டுருந்தோம். ஆனால் அவங்க உயர்ந்தவங்க, நாம் கீழானவங்க, அந்த எண்ணத்தில் தான் நம்ம அவங்கள சாமியாக இறைவனாக கும்பிட்டுருந்தோம். இப்போ இங்கே வந்த பிறகு நாமே வந்து அந்த தேவதைகளுக்கு சமமாக ஆகலாம், நாம் தான் தேவதையாக ஆக போகிறோம் அப்படின்ற அந்த குறிக்கோளோட, அப்போது தேவதைகளுடைய குவாலிட்டிஸ் என்ன, அந்த குணங்கள் எல்லாத்தையுமே நமக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கான அந்த பரிமாற்றம், அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது, அந்த முயற்சியில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிடுறோம். அப்போது நான் மாறிட்டேன் அப்படின்னா என்னுடைய குடும்பமும் மாறுது, அப்புறம் என் வீடு இருக்கிற அந்த தெருவும் வந்து என்னை பார்க்குது.
அப்புறம் உலகமும் வந்து என்னை பார்க்குது. அப்போது சுய மாற்றம் தான் உலகம் மாற்றத்துக்கும் ஒரு தூண்டுதலா அமையுது. இப்போ வந்து தினமும் நாங்க வகுப்புக்கு வரோம். அப்புறம் இங்க என்ன பண்றோம்? அதெல்லாம் வந்து உலக மக்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து கவனிக்கிறாங்க. உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மள வந்து ஒரு ஷோகேஸ் மாரி நம்ம இருக்கோம். அப்போ கவனிக்கும்போது நமக்குள்ள என்ன வர என்ன மாறுதல் ஏற்படுதோ, அதெல்லாமும் அவங்களுக்கு போய் சேருது. அப்போ வந்து இவங்க ஏதோ ஒரு நல்ல இதுக்கு இடத்துல போய் சேர்ந்துருக்காங்க. இப்ப வீட்ல இருக்கவங்களும் அப்படிதான். முதல்லலாம் வந்து எங்கேயோ போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அப்புறம் வந்து போக போக, இல்ல இவங்க போற இடம் நல்ல இடம். அங்க போனா இந்த வாழ்க்கையில நமக்கு தேவையானத நம்ம கத்துக்கலாம். அத வந்து நம்ம வாழ்க்கை முறையிலயும் கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த அ எண்ணமும் வந்துருது இல்லையா? இப்போ அப்போ நான் இப்போ 32 வருஷமா இங்க இருக்கேன் அப்படின்னா, அப்போ என்னை சுற்றி பண்ணா நகர்ல என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இவங்க வந்து பிரம்மகுமாரிகள் நிலையத்துக்கு தினமும் போயிட்டு வராங்கன்னு. அப்போ நெறைய பேர் கேட்டுருக்காங்க என்ன. வந்து "நீங்கலாம் அப்ப அங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கவங்கலாம் சாமியா மாறிட்டீங்களா? சாமி போல ஆயிட்டீங்களா?" அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கிற மாறுதல பார்த்து கவனிச்சு தானே அவங்க அந்த மாதிரி கேள்விய கேட்குறாங்க. அப்போ அது ஒரு நல்ல இது தானே, நல்ல விஷயம் தானே. அப்புறம் ஏதாவது வந்து சில பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள ஏதாவது குழப்பம்னா, அப்போ நம்மள தேடி வந்து கேட்குறாங்க. "இதுக்கு என்ன சொல்யூஷன்? உங்களால இந்த சொல்யூஷன் குடுக்க முடியுமா?" அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய அ மாறுதல் தானே. அந்த மாரி விஷயம் எங்க நடக்கும்? இல்லையா? இங்க வந்த பிறகு தான் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுச்சு இல்லையா? இப்போ நானே வந்து இப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இந்த ராஜயோக தியான பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். எதுக்கெடுத்தாலும் பயப்படுவேன். என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா கூட பயங்கர டென்ஷன் ஆகி, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த மாரிலாம் இருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு அந்த பயன்றதே இல்லாம போயிடுச்சு. ம். என்ன இப்போ முதல் பயம், பெரிய பயம் எது? மரண பயம். இப்போ மரண பயம்னா நம்ம சாகறதுக்கு பயப்படலன்னா கூட வெளிய குடும்பத்தினர், இல்ல வெளியில இருக்கவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா ரொம்ப பயப்படுவேன். ஐய்யய்யோ! இந்த மாரி ஆயிடுமோ! அப்படின்னு சொல்லி. அந்த பயமெல்லாம் சுத்தமா இல்லாத போயிடுச்சு. ஏன்னா, முதல் பாடம் ஆத்மாவ பத்தி சொல்லி தராங்க. ஆத்மாவுக்கு அழிவில்லன்னும்போது, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? மரண பயம்ன்றது இல்லாம போயிடுது இல்லையா? அந்த மாதிரி இப்போ எல்லா விஷயமும் இங்க கற்றுத்தரப்படுகிறது. எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பயம்ன்றதுக்கே அவசியம் இல்ல. அப்புறம் டென்ஷன் ஆகுறதுக்கும் அவசியம் இல்ல. ஏன்னா, என்ன நடக்க போகுது? என்ன நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். நடப்பதும் நல்லது தான், நடக்க போறதும் நல்லது தான், நடந்ததும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கேத்த மாரி நம்முடைய செயல்களையும் நம்ம மாத்திக்கிறோம். அதனால பயம்ன்றது விட்டு போச்சு, டென்ஷன்றது விட்டு போச்சு. கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இப்ப எதையும் வந்து எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதில நம்ம கவனத்த செலுத்தி ஒரு அட்டென்ஷன் வச்சு, அந்த காரியத்த வந்து சிறப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு செயல்முறை. செயல்முறையும் வந்து நம்ம நல்லதா ஆக்கிக்கிட்டோம். இப்ப இந்த சென்டருக்கு வரோம். இந்த நிலையத்துக்கு பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துக்கு அ அதில என்ன சிறப்பு அப்டின்னா, இங்க வந்து ஒரு ஜாதி, மதம், வயது, இனம், மொழி எந்த வேறுபாடும் கிடையாது. யார் வேணாலும் குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்க வந்து இந்த பாடத்த இலவசமா கத்துக்கலாம். அதனுடைய பெனிஃபிட்ஸும் எடுத்துக்கலாம். லாபத்தையும் இங்க எடுத்துக்கலாம். அப்புறம் இங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது அப்டின்னா, முக்கியமா இங்க இவங்க காட்டுற அன்பு. இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் பிளட்ஜ் எடுத்தோம். நான் ஒரு இந்தியன். நாம எல்லாரும் சகோதர, சகோதரிகள் அப்படின்னு சொல்லி. ஆனா சும்மா அது வாய் வழியா சொல்லிட்டு இருந்தோமே தவிர, அத வந்து நடைமுறையில கொண்டு வரல. ஆனா இங்கே வந்த பிறகு, நாம வந்து ஒரு தந்தையினுடைய எல்லாருமே ஒரு தந்தையினுடைய குழந்தைகள்ம்போது நம்ம சகோதர, சகோதரிகள் ஆயிடுறோம். அத பிராக்டிகலா கொண்டு வரோம். இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது சகோதரன், சகோதரனா தான் பார்க்குறோம். அப்புறம் வந்து அவங்க மேல வந்து நல்ல எண்ணம் வைக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கணும். எல்லோரும் இன்புற்றிருக்கு. வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்ற அந்த அ வ ஸ்லோகனுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ற தியான பயிற்சியில அவங்களுக்கு ஒரு குட் விஷஸ் நல்ல எண்ணங்கள குடுக்குறோம். அது வந்து பலனும் அளிக்குது. இப்போ நெறைய பேரு முதல்லயே சொன்னேன். நெறைய பேர் பிரச்சனையில இருக்கவங்கலாம் வந்து
தேடி வந்து வழி கேட்குறாங்க, அந்த தீர்வு கேட்குறாங்க. அப்புறம் அந்த சுப பாவனையும் எடுத்துட்டு போறாங்க. அது பலனும் குடுக்குது. அது வெற்றியும் அடையுது. அதனால வந்து ஒரு ஆர்வத்தோட இந்த தியான பயிற்சி செய்து, அத வந்து அதுல முழுமையா ஈடுபடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா நான் இருக்கேன். இங்க இருக்கிற சகோதர, சகோதரிகளுடைய அன்பான அணுகுமுறை, அவங்களோட விசாரிப்பு, இப்போ எ ரொம்ப இப்போ நம்ம சொந்தக்காரங்க எப்படி விசாரிப்பு "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி, இங்க அதுக்கும் மேலா தான் நம்மள விசாரிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மள வந்து அ அதாவது நம்ம மேல கேர் காட்டுறதுக்கு, ஒரு அக்கறை காட்டுறதுக்கு இருக்காங்க. நம்மள சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. வீட்ல இருக்காங்க தான். ஆனா, இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இறைவனோட தொடர்புல இருக்கிறவங்களுடைய அக்கறை நம்ம மேல விழுது அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இப்போ குடும்பத்தில இருக்கேன்னா, குடும்பத்தில இருக்கிற வேலையும் தான் செய்றேன். இப்போ இங்கே வரேன். இங்கே வந்தோனே வகுப்பு அட்டெண்ட் பண்றேன். அப்புறம் இங்க இருக்கிற சேவைகள்லாம் செய்றேன். சகயோகமும் குடுக்குறேன். அப்படின்னா, இ இ இங்க செய்யறதுனால அங்க வீட்ல விட்டு போறது, அங்க காரியத்தெல்லாம் நான் யாரையும் கவனிக்கல, அங்க விட்டுட்டேன் அப்படி கிடையாது. 2த்துக்கும் பேலன்ஸ் வந்துருது. இப்போ டைம் மேனேஜ்மென்ட்டும் வந்தது. நல்லா நேரத்த வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்டும் வருது. ம். அதாவது அந்த இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்ற அந்த ஆக்ஷன் கான்ஷியஸ் இல்லாம, எல்லாமே பண்ணலாம். அதே டைம்க்குள்ள எல்லாமே பண்ணலாம். முதல்ல செய்துட்டு இருந்து வெறும் குடும்பத்து வேலை தான். இப்ப 2 வேலையும் அதே நேரத்துக்குள்ள வெற்றிகரமா, சிறப்பா செய்யறதுக்கு என்னால முடியும். அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்புறம் இங்க என்ன சேவை நடக்குது அப்படின்னா, இந்த அமைப்பு வந்து நெறைய கண்காட்சிகள் நடத்துறாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து தான் செய்வோம். அப்புறம் 12 ஜோதிர்லிங்கம் சேவை நடக்குது. அப்புறம் நெறைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்புறம் ஆஃபீஸஸ் அப்புறம் காலேஜஸ், ஸ்கூல்ஸு இங்கெல்லாம் போயிட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் எழுதுற குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி கொண்டு வர்றது, மெமரி எப்படி கொண்டு வர்றது, அப்படின்றதுக்கெல்லாம் நெறைய வகுப்புகள்லாம் நடத்துறோம். மெயினா சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் போய் நடத்துவாங்க. நாங்களும் குடும்பத்தில இருக்க நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நடத்துவோம். அப்புறம் அதே நேரத்தில அவங்களுக்கு துணையா போயிட்டு, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் நாங்க செய்துட்டுருக்கோம். இந்த மாரி எல்லா காரியத்திலும் நாங்க வந்து பங்கு எடுத்துக்கிறோம். அதனால வந்து நம்ம நேரம் வந்து நல்லா பயன் பயன்படுது. அதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அதாவது நம்ம வாழ்க்கைய வந்து சும்மா வேஸ்ட்டா அப்படியே கழிக்கல. அது நல்லா வெற்றிகரமா பயன்படுதுன்றதுல ரொம்ப குஷி இருக்கு. அப்புறம் இந்த தியான பயிற்சியில முதல்லயே சொன்னேன், பயம்ன்றது போயிடுச்சு, தைரியம் வந்துடுச்சுன்னு சொல்லி. இப்போ அந்த தியானத்துல வந்து நம்ம இறைவனோட தொடர்பு கொள்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன நினைச்சிருந்தோம், கடவுள்னா ஒரு பயம். கடவுள்னா ரொம்ப மேலானவர், உயர்ந்தவர் தான் அஃப்கோர்ஸ். ஆனா வந்து நெருக்கத்துல போல. இங்க வந்த பிறகு இறைவனோட நம்ம பேசலாம். அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, சகோதரியா, முக்கியமா நண்பனா, அப்படி எல்லா உறவுகள்லயும் சத்குருவா, உறவுகள்ல நம்ம சம்மந்தம் வைக்கும்போது, எல்லா விஷயத்தையும் நம்ம அவர் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ அப்பப்போ நமக்கு வந்து அவர்கிட்ட இருந்து, கடவுள்கிட்ட இருந்து நமக்கு தூண்டுதலும் கிடைச்சிட்டே இருக்கும். டச்சிங் சொல்லலாம். கிடைச்சிட்டு இருக்கும். அத வச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு வந்து வழி நடத்துவதற்கு ஒரு அறிவுரையும் அவர்கிட்ட இருந்து அடிக்கடி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கூட நம்ம ஷேர் பண்ணும்போது, அ எ என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நம்ம வாழ்க்கைய நடத்துறதுக்கு இந்த தியான பயிற்சின்றது ரொம்ப உதவிகரமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு தியான பயிற்சி எங்குமே கிடைக்க முடியாத ஒரு அரிய வாய்ப்பு. இத நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டு, இதன் மூலமா பயன்பெறணும்னு நான் உங்கள ரொம்ப "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்றது" ஒரு ஸ்லோகன். அத தான் வந்து நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். இந்த தியான பயிற்சிய நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டு, வாழ்க்கையில பயனடையணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஓம் சாந்தி. நன்றி.